தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார். தமிழக அரசியல் சார்ந்து இதுக்கு முன்னாடி அபிமானம் இல்லாத பல பேரும் இப்போ ரொம்ப ஆர்வமா எல்லாரோட ஆர்வமா பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? இதை சார்ந்துதான் முழுக்க நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். நிகழ்ச்சியில் போகலாம். தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள். ப்ரோ, இவங்க பேசினாலே சிஎம் அவர்களை பயங்கரமாக கண்டித்து விமர்சனங்களை முன்வச்சு பேசுவாங்க. இப்போ தான் அதை போல பேசியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா பாராட்டியிருக்காங்க. இது நான் அப்புறம் அதிசயமாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா நடக்கும். அரசியல் அதெல்லாம் எப்போவுமே நடக்கும். எந்த அளவுக்கு ஒரு அதிகமாக பாராட்டுதோ அதே இதுக்கப்புறம் ரொம்ப அதிகமாக விமர்சனமும் பண்ணும். இதில் அரசியலை நீங்கள் தவிர்த்து பார்க்கவே முடியாது. சமீபத்தில் 717 டாஸ்மாக் கடைகளை மூடணும்னு சொல்லிட்டு முதலமைச்சர்கள் உத்தரவிட்டிருந்தாங்களே, அது சார்ந்த தன்னோட வரவேற்பை பதிவு பண்ணியிருக்காங்க தமிழிசை அவர்கள். இத்தனை டாஸ்மாக் கடைகளை மூடினதுக்கு நன்றி, மனமார்ந்த பாராட்டுகள்னு சொல்கிறாங்க. தமிழக குடும்பங்களோட நலனுக்காக இது போல் நிறைய ஆக்ஷன்ஸை நீங்கள் தொடர்ந்து எடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நிறைய ஆக்ஷன்ஸ் எடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்களா? இதில் தான் இதுக்கப்புறம் நிறைய விமர்சனங்களும் வலுக்க ஆரம்பிக்கும். ஆனால் ஒரு விஷயங்க, மாற்று கட்சியாக இருந்தாலும் சரி, சித்தாந்தம் சார்ந்த அவங்க வேறுபாடு இருந்தாலும் சரி, மனசு வந்து நன்றி தெரிவித்து பாராட்டுறாங்களே, இதுதான் அடிப்படை அரசியல் நாகரிகம். அது தமிழ் சார்கிட்டே தொடர்ந்து பார்க்க முடியும், இங்கே பார்க்க முடியுது. அடுத்த ஒரு சம்பவம், சிறப்பான சம்பவம். நாம் இதுக்கு முன்னாடி வீடியோவில் பேசியிருந்தோம்ல, பாட்டிலுக்கு 10 ரூபாய் இன்னும் இருக்கா இல்லையோ தெரியல அப்படின்ட்டு. அப்போ பல பேருமே ப்ரோ அதெல்லாம் இல்லை ப்ரோ, பேட்சில் சுத்தமாக கிடையாதுன்னு சொன்னீங்க. ஆனால் டவுட் நம்மளுக்கு அப்பயே இருந்துச்சு. இந்த இப்போ எனக்கு கிடச்சிருக்கு ஒரு விஷயம். திருவண்ணாமலையோட மங்களம் பகுதி இருக்குல்ல, அங்கேருந்து ஒரு டாஸ்மாக் கடை. இந்த கடையில் மது பிரியர்கள் இருக்காங்களே, அவங்க போயிட்டு சரகா போகலான்னு போயிருக்காங்க. போனவங்க கிட்ட கூடுதல் விலையை கேட்டிருக்காங்க போல இருக்கு. அவங்க அவராக இருப்பாங்களே, இப்போது என்ன இன்னும் பாட்டிலுக்கு 10 ரூபா இருக்கா, இதெல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினச்சோமே, என்ன அது இதுன்னு அவங்க கொஞ்சம் விசனப்பட ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா லோக்கலில் இருக்க சில பேர்கிட்ட அந்த மேட்டரை கன்வே பண்ணியிருக்காங்க. அங்கே லோக்கலில் இருக்க தாவேக்காவினர், மற்ற கட்சி இல்லைங்க, தாவேக்காவினர் இந்த ஒயின் ஷாப்பை முற்றுகையிட்டிருக்காங்க. முற்றுகையிட்டு என்ன கூடுதலாக காசுலாம் வாங்குறீங்களாமே, அதெல்லாம் வாங்கக்கூடாதானே, என்ன கவர்மெண்ட்டோட நாமில் வருதா என்ன, இது எவ்வளோ எம்ஆர்பி ஃபிக்ஸ் பண்ண போட்டிருக்கு அதுக்கு மட்டும் கொடுங்கப்பா, எதுக்கு எக்ஸ்ட்ராலாம் வச்சு கேட்குறீங்கன்னு அவங்க ஒரு பக்கம் சத்தம் போட, அதுக்கப்புறம் இந்த டாஸ்மாக் கடை ஊழியர்கள் இருக்காங்களே, அவங்க இனிமேல் நாங்கள் அப்படி செய்ய மாட்டோம் அப்படின்னு வாக்குறுதி வழங்கியிருக்காங்க. இது ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஒரு டாஸ்மாக் கடையில் இப்படி தமிழ்நாடு முழுக்க இருக்க எல்லா டாஸ்மாக் கடைகளையும் பாட்டிலுக்கு கூடுதலாக காசு வச்சு நீங்கள் வாங்கிட்டு போகணுன்னு வர்றவங்கள நிர்பந்திக்காமல் இருக்கீங்க. அப்படி இல்லாமல் இருந்தால் சிறப்பு. அப்படியும் தாண்டி நீங்கள் கூடுதலாக பாட்டிலுக்கு 10 ரூபான்னு போட்டிங்கனாக்கா பார்த்துங்க உங்களோட நிலைமை என்ன ஆகும்னு சொல்லிட்டு. தாவைக்கு ஆட்சியை ஒட்டு மொத்தமாக தூக்கி பிடிக்கிறது தமிழ்நாட்டோட பெரும்பாலான கட்சிகள்னு சொல்லலாம். ஏன்னா சட்டப்பேரவையில் அதை நிரூபிச்சிருக்காங்க. மொத்த உறுப்பினர்கள் எண்ணிக்கை எவ்வளோங்க? இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பில் 232 பேர். இதில் பெரும்பான்மைக்கு தேவை பார்த்தீங்கன்னா 116. தாவேக்கா ஆட்சிக்கு ஆதரவு தெரிவித்த எம்எல்ஏஸோட எண்ணிக்கை எவ்வளோ தெரியுமா? 144. பாருங்க, 118 நம்பர்ஸே இழுபறியில் இருந்துச்சு முதலமைச்சராக விஜய் அவர்கள் பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும். ஆனால் இப்போ ஆதரவு பார்த்தீங்கன்னா 144. என்ன ப்ரோ இவ்வளோ மேசிவாக மேலே போயிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா வேற யார் காரணம்? அதிமுக தான். 25 எம்எல்ஏஸுங்க. அதிமுகவில் பெரும்பான்மை கிட்டத்தட்ட 25 எம்எல்ஏஸ் டிவிக்கு ஆட்சிக்கு ஆதரவாக வாக்களிச்சிருக்காங்க. அதனால் ரொம்ப ஈஸியாக டிவிக்கு தன்னோட பலத்தை நிரூபிச்சிச்சு சட்டப்பேரவையில். இந்த வாக்கெடுப்பில் எதிர்த்து வாக்களித்தவங்க 22 பேர், நடுநிலை வகித்தவங்க 5 பேர், அப்புறம் பங்கேற்காதவங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60 பேர் இருக்காங்க. எதுக்கு இந்தளவுக்கு மேசிவாக மேலே நம்பர்ஸ் போயிருக்குன்னா, திமுக தான் வெளிநடப்பு பண்ணாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் சேர்த்து 60 வந்துடுச்சு. ஸோ இனிமே அதிமுக அமைச்சர்கள் யாரையாச்சும் நம்ம இந்த அரசியல் எதிர்பார்க்கலான்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு அரசியல்வாதி ஒரு பெரிய முடிவு எடுக்கிறாங்கன்னா சும்மாலாம் முடிவெடுத்துட மாட்டாங்க. விசுவாசத்தை காட்டுற, நம்பிக்கையை காட்டுற, அதுக்கெல்லாம் முடிவெடுக்க மாட்டாங்க. அதெல்லாம் காமிச்சு அவங்களுக்குலாம் பிரயோஜனம், பதவி கிடைக்குதா இல்லையா, இதுக்காக தான் முடிவுகள் எடுப்பாங்க. இப்போ அதிமுக 2ஆக பிளவுபட்டிருக்குல்ல, அதுக்கு பிரதான காரணமும் பதவி சார்ந்து கிடைக்கும்னு சொல்லிட்டு தான். ப்ரோ இதெல்லாம் அநியாயம் ப்ரோ, பதவிக்காக இதெல்லாம் பண்ணலாமா, விட்டு போகலாமான்னு கேட்டிங்கன்னா அரசியலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இதெல்லாம் பார்க்கவே முடியாது. பவர் கையில் கிடைக்கணும் அப்படின்னா யார் எப்பேற்பட்ட முடிவுகளை வேணாலும் எடுப்பாங்க. இது மற்ற மாநில அரசியலில் புதுசாக என்னவோ, தமிழ்நாடு அரசியலை நம்ம பார்க்காததா ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இது போல் பதவி சார்ந்து. ஓகே ரைட்டு. பேரவையில் பழனிசாமி அவர்கள் இழந்து பல விஷயங்கள் பேசினாரா? பேசி முடித்ததும் வேலுமணி அவர்களும் பேசணும்னு கேட்டாப்புல அவருக்கு அனுமதி வழங்கப்பட்டுச்சு.
ஆனால் இபிஎஸோட ஆதரவாளர்கள் இருக்காங்களா, பழனிசாமி அவர்கள் ஆதரவாளர்கள், அவங்கள சமக்கடுப்பாயிட்டாங்க எம்எல்ஏஸ்லாம். என்னங்க சும்மா எங்கள் தலைவர் பேசுகிறாரு, அதுக்கப்புறம் உடனே அவங்க தரப்புல கை தூக்குறாங்க, என்னது இது அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் கூச்சல் எழுப்ப அவை ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அந்த டைமில் சபாநாயகர் பிரபாகர் அவர்கள் ஒரு வார்த்தையை ஊசி போட்டார் பாருங்க. என்ன சொன்னாப்புல, எல்லாரும் ஒரு அணின்னு தான் சொல்கிறீங்க, அதிமுக இருக்க எல்லா எம்எல்ஏஸும் உங்கள் கட்சியை சேர்ந்தவங்க பேசுகிறதையே நீங்கள் விரும்ப மாட்டீங்க அப்படின்னு கொக்கியை போட்டு விட்டாப்புல. பெயர் கொடுத்தா யாரை வேணாலும் பேச அனுமதிப்பேன், இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னாருங்க. அந்த நிகழ்வு இப்போ நீங்களே பாருங்களேன், அதிமுக பிளவு எவ்வளோ பெருசாக மாறி இருக்குன்னு உங்களுக்கு லிட்டரலாக தெரிஞ்சிடும். அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வாக்களித்த மக்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய அதே போல மாண்பு உறுப்பினர் உட்காருங்க. மாண்பு உறுப்பினர் எல்லாம் உட்காருங்க, நீங்க பேசுங்க. அதிமுக தொண்டர்களுக்கு வாக்களித்த மக்களுக்கு முதலில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதியிலே 5வது முறையாக என்னுடைய தொண்டாமுத்தூர் சட்டமன்ற உட்காருங்க, விளக்கம் சொல்றேன். 5வது முறையாக உட்காருங்க, விளக்கம் சொல்றேன். உட்காருங்க, விளக்கம் சொல்றேன். விளக்கம் சொல்ல முடியும், இல்லைன்னா அவர் பேசிட்டே இருப்பாரு. நீங்க உறுப்பினர் அமர்ந்தால் இருங்க, நீங்க உறுப்பினர் உட்கார்ந்தீங்கன்னா நான் விளக்கம் சொல்றேன். பாருங்க உட்காருங்க, நீங்க முன்னாடியே பேரை கொடுத்துதான் பேச அனுமதிச்சிருப்பேன். உட்காருங்க 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 இங்க உட்காருங்க, இங்க உட்காருங்க. உட்காருங்க உட்காருங்க. அப்படி மரபு இல்லைங்க. ஒரே கட்சியில ஒரே யாருக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என்பது என்னுடைய உரிமை பார்ப்பட்டது. தயவுசெய்து அதில் யாரும் குறுக்கிட வேண்டாம். உணர்வுகளையும் மக்கள் எண்ணங்களை மதித்து முதலமைச்சர் தலைமையில் அமைந்துள்ள அரசுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் கொண்டு வந்த நம்பிக்கை தீர்மானத்திற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உட்காருங்க எல்லாரும். அமருங்க, நான் நிக்கிறேன். தயவுசெய்து உட்காருங்க எல்லாரும். மற்ற உறுப்பினர் அமருங்க, எல்லாரும் அமருங்க. புரட்சி தலைவி அமருங்க. அம்மா அவர்கள் மக்கள் நல திட்டங்களை செயல்படுத்தினார்கள். மாண்புமிகு அம்மா அரசின் கொண்டு வந்த திட்டங்களை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் செயல்படுத்த வேண்டும். அம்மா அவர்கள் கொண்டு வந்த 100 யூனிட் இலவச மின்சாரத்தை 200 யூனிட்டாக கொண்டு வந்த முதலமைச்சருக்கு நன்றி. அதே போல் பல்வேறு திட்டங்களை அம்மா அவர்கள் கொண்டு வந்தார்கள். ஆகவே கண்டிப்பாக நிறைவேற்ற வேண்டும். இன்றைக்கு மக்கள் தீர்ப்பளித்து இன்றைக்கு முதலமைச்சருக்கு வாக்களித்துள்ளார்கள். அதற்கு நாங்கள் ஆதரவு அளிக்கிறோம் அதிமுக சார்பாக. அதே போல நாங்கள் யாரும் பதவிக்கு ஆசைப்படுவது கிடையாது, பதவிக்காக ஆசைப்பட்டு கிடையாது. மக்கள் தீர்ப்பை மதித்து மக்கள் முதலமைச்சராக வர வேண்டும் என்று எனக்கு ஆதரவு அளித்தார்கள். 54 ஆண்டுகள் பொன்விழா கண்ட கட்சி அதிமுக. 31வது ஆளுங்கட்சியா இருந்திருக்கிறோம். திமுகவை எதிர்த்து தான் நாங்க அரசியல் பண்ணிருக்கிறோம். அந்த அடிப்படையில் இன்னைக்கு பாத்தீங்கன்னா முதலமைச்சருக்கு இன்றைக்கு மக்கள் வாய்ப்பளித்திருக்காங்க, ஆதரவு அளித்திருக்காங்க. பெரும்பான்மையா ஆதரவு அளித்து நாங்கள் மதிப்பளித்து இன்றைக்கு அதிமுக அவர்கள் மாண்பு முதலமைச்சர் கொண்ட தீர்மானத்தை ஆதரவளித்து அமர்கிறேன். நன்றி, வணக்கம். இதை தொடர்ந்து எஸ்பி வேலுமணி அவர்களும் சண்முகம் அவர்களும், சி வி சண்முகம் இருக்கார்ல, இவங்களும் அதான் ஒரு டீமாக ஃபார்ம் பண்ணிட்டாங்க பார்த்தீங்களா, மெஜாரிட்டி எம்எல்ஏஸை ஹோல்ட் பண்ணி. இவங்க செய்தியாளர்களை சந்திச்சாங்க. அப்போ என்னென்ன சொன்னாங்க தெரியுமா கூட்டா? இவங்க பெரும்பான்மை அதிமுக எம்எல்ஏஸ்லாம் தாவேகாவுக்கு தான் ஆதரவு தெரிவிச்சிருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. பழனிசாமி அவர்கள் கொறடாவை தேர்ந்தெடுக்க முடியாதுங்க, மெஜாரிட்டி எம்எல்ஏஸ் இங்கே இருக்கும்போது அவர் எப்படி தேர்ந்தெடுக்க முடியும்? எம்எல்ஏக்கள் கூட்டம் ஒன்று நடத்தணும். அதை நடத்தி அதில் தான் ஒருமனதாக கொறடாவை தேர்வு பண்ணணுமே தவிர அவங்க சொல்கிற நபர்களை கொறடாவா நாங்கள் ஃபுல் பிளட்ஜை ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காப்புல. அவரை சட்டமன்ற கட்சி தலைவர் ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காருல இபிஎஸ் அவர்கள். ஆக்சுவலி இபிஎஸ் அவர்கள் சொன்னாங்க, இது போல் எல்லா எம்எல்ஏஸும் சைன் போட்டு என்னதான் சட்டமன்ற கட்சி தலைவராக அவங்க தேர்ந்தெடுத்திருக்காங்கன்னு இபிஎஸ் அவர்கள் சொன்னாங்க. அதான் அவர் இங்கே சொல்கிறாரு, ஏதோ அப்படிலாம் சொல்கிறாரு.
ஏதோ எல்லாரும் சைன் போட்டோன்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காரு. எப்போ எங்கே வச்சு சைன் போட்டோம்? தைரியம் இருந்தால் மக்களே, வேற்று கட்சியினர் சார்ந்து இந்த வார்த்தைகள் வெளியே வரல, அதிமுக பொதுச் செயலாளர் எதிர்த்து இந்த வார்த்தைகள் வருது. தைரியம் இருந்தால் ஏதோ சைன் போட்டதா சொல்கிறீங்களா, அதை எடுத்து காட்ட முடியுமான்னு கேட்குறாரு. என்னோட தலைமையில் ஆட்சின்னு இபிஎஸ் அவர்கள் எங்ககிட்ட சொன்னாங்க. நீங்கள் எல்லாம் அமைச்சர்கள் அப்படியும் சொல்லி தான் எங்ககிட்ட சைனே வாங்கினாருன்னு ஒரு புது விஷயத்த சொல்லியிருக்காங்க. அப்படின்னா திமுக அதிமுக கூட்டணி இதுக்காக என்னை கன்வின்ஸ் பண்ணுற முயற்சியில் இபிஎஸ் அவர்கள் இறங்கினாங்கன்னு இதுக்கு முன்னாடி சி வி சண்முகம் அவர்கள் சொன்னாங்களே, அந்த ஸ்டேட்மெண்ட்டை இன்னும் ஆழமாக இது உயிர்ப்பிக்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காருங்க. ஆனால் திமுக சைடில் கேட்டால் ஏங்க அவங்க கட்சிக்குள்ளே பிளவு வர்றதுக்கு திமுக காரணமாக கை காமிச்சிட்டு இருக்கான்னு அவங்க ஒரு பக்கம் சொல்கிறாங்க. சரி ரைட்டு, தொடர்ந்து என்ன சொல்கிறாங்க இந்த தரப்பு பார்த்தீங்கன்னா, இபிஎஸ் அவர்கள் எங்கிட்ட இன்னொரு விஷயம் சொன்னாங்க. இது போல் நான் மேலே பேசிட்டேன், மேலேனா பிஜேபி சொல்கிறாங்க என்னவோ தெரியல, மேலே பேசிட்டேன், மேலே இருக்கிறவங்களும் சம்மதம் அப்படின்னு சொல்லிட்டதா பழனிசாமி அவர்கள் எங்ககிட்ட சொன்னாங்க. சபாநாயகர் அவர்கள்கிட்ட பழனிசாமி அவர்கள் தரப்பு தந்தது போலி கடிதம்னு சொல்கிறாங்க. நாங்கள்லாம் இங்கே எம்எல்ஏஸ் ஆதரவு இங்கே டிவிக்கு பக்கம் இருக்கும்போது எப்படி நாங்கள் ஃபுல்லாக ஏடிஎம்கே ஸ்டாண்ட் அந்த பக்கம் எடுப்போம்? இல்லைங்க, அது போலி கடிதம் அப்படின்றாங்க. தன்னோட பலவீனம், தன்னோட ஆளுமை இன்மையை மறைக்கிறதுக்காக தான் பழனிசாமி அவர்கள் தவறான தகவல்களை பேசுகிறாருன்னு அப்படிலாம் பேசி வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக அவங்க இது போலாம் முதல்ல பேசல, ப்ரெஸ் மீட்டில். ஏன்னா அவங்களுக்கு தெரியும், சரி நம்ம இப்போ வார்த்தைகளை யூஸ் பண்ணிட வேண்டாம், எப்படி இருந்தாலும் அவரை நேரில் பார்க்க வேண்டியது இருக்கும், கட்சி மீட்டிங்ஸ் தான் போக வேண்டியது இருக்கும், கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் நடுவில் அதிமுக தலைமையிலேருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துச்சு பார்த்தீங்களா, அதில் பயன்படுத்தப்பட்ட இந்த வார்த்தைகள் ஞாபகம் இருக்கா? முந்தைய வீடியோவில் பேசியிருந்தோம். அதெல்லாம் தான் இவங்களை இந்தளவுக்கு பேசுறதுக்கு தூண்டி விட்டுருக்கு. தொடர்ந்து என்ன சொல்லியிருக்காப்புல, என் புள்ள அப்புறம் உங்கள் புள்ள கூட்டு வந்து இங்கே நிறுத்துங்க, என் புள்ள தலையில் அடித்து நான் சத்தியம் பண்ணுறேன். சண்முகன சைலன்னு சொல்கிறாங்க, என் புள்ள தலையில் அடித்து நான் சத்தியம் பண்ணுறேன், திமுகவோடு கூட்டணி அமைக்கலாம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்களா இல்லையா? நீங்கள் சொன்னீங்க, நான் சத்தியம் பண்ணி அதை ப்ரூவ் பண்ணுறேன். அதே போல் உங்கள் பிள்ளைய கூட்டுவாங்க, தலைமையில் அடித்து சத்தியம் பண்ணுங்க, நீங்கள் சொல்லலை அப்படின்னு கேட்குறாரு. நாங்கள்லாம் ஏதோ அமைச்சர் பதவி கிடைக்கும்ன்ற ஆசையில் தாவைக்காவுக்கு ஆதரவு தர்றோன்னு பழனிசாமி அவர்கள் சைடில் சொல்கிறாங்க. அப்போது நீங்கள் என்ன சன்னியாசம் பண்ண அரசியலுக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. இபிஎஸ் அவர்களை நோக்கி இப்போ ஏற்பட வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்காங்க. அரசியல் செய்கிறவன்லாம் பதவிக்கு வரத்தான் நினைப்பான் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காருங்க. ஸோ தாவேக்க ஆட்சியில் அதிமுக அமைச்சர்கள் பிளேஸ் ஆகிறது 100% கன்ஃபார்ம் ஆகிடுச்சுங்க. இதை விட யாரும் வெளிப்படையாக சொல்ல முடியாது, அதை இங்கே சொல்லிட்டாங்க. ஓகே, கன்வே ஆகிடுச்சா? பழனிசாமி அவர்கள் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போது 6 அமைச்சர்கள் 10 வாரிய தலைவர்கள் பதவி அப்படின்னு தாவேக்கா பேரம் பேசியிருக்கு. அந்த அதிருப்தி அதிமுகவினர் இருக்காங்களே, அவங்ககிட்ட பேரம் பேசியிருக்கு. அதனால தான் தாவேக்காவுக்கு ஆதரவாக சட்டப்பேரவையில் இவங்க வாக்களிச்சிருக்காங்க. அந்த அதிமுக எம்எல்ஏக்கள் துரோகம் செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. கொறடா உத்தரவை மீறி வாக்களிச்சதா சொல்லியிருக்காப்புல. இதுதான் இந்த முதலமைச்சரோட தூய்மை ஆட்சியா? விஜயர்களை சாடுறாரு முதலமைச்சரை. ஆரம்பத்திலேயே தப்பான ரூட்டில் செல்றீங்க, முதலமைச்சரோட இந்த பாதை சரி கிடையாதுங்கன்னு அந்தளவுக்கு தன்னோட மன ஆதங்கத்தை பதிவு பண்ணியிருக்காரு. பாருங்க, ஒரு பக்கம் டிடிவி தினகரன் அவர்கள் ஆதங்கப்பட வச்சிட்டாங்க முதலமைச்சர் அவர்கள், இன்னொரு பக்கம் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களையும் மன ஆதங்கப்பட வச்சிட்டாரு முதலமைச்சர் அவர்கள். இவ்வளோ வருஷமாக அரசியல் அனுபவம் பெற்ற அவங்களையே இந்த அளவுக்கு பேச வச்சுட்டு இருக்காங்கன்னா, இதை நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்கிறதா நெகட்டிவாக எடுத்துக்கிறதா, இட்ஸ் அப் டு யூ மக்களே. அண்ட் இதை தாண்டி ஸ்டாலின் அவர்கள் இவங்க இந்த நேரத்தில் பேசாமல் இருப்பாங்களா? நிறைய விஷயங்களை பேசியிருக்காருங்க. என்னென்ன சொல்லியிருக்காருன்னா, குழம்பிய குட்டையில் மீன் பிடிக்க முயல்ற முதலமைச்சர்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். விஜய் அவர்களை தான். பிளவுபட்ட அதிமுகவினருக்கு முதலமைச்சர் என்ன ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுப்பாரு அப்படின்னு மக்கள் எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி அதிமுக பல பேர் செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்களா, இப்போ நீங்கள் உங்களுக்கு பதிலுக்கு எதனா பண்ணணும்ல, அது என்ன பண்ண போறீங்கன்னு உங்களை ஒவ்வொரு செயல்பாடுகளையும் கூர்ந்து கவனிச்சிட்டு இருக்க அதே மக்கள் தான் அடுத்து இதே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க, ரிட்டர்ன் கிஃப்ட் என்ன கொடுக்க போறீங்க அப்படின்ட்டு. இது தூய சக்தியா இல்லை அடுத்த கட்சி எம்எல்ஏஸை தூக்குற சக்தியா அப்படின்னு கேட்டிருக்காரு. இதுக்கப்புறம் அவர் பயன்படுத்தின சில வார்த்தைகளை கவனிங்க. கிளீன் பாலிடிக்ஸ்னு சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்தவங்க டர்ட்டி பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்கிறதா குற்றம் சாட்டியிருக்காரு. தாவேக்கா ஆட்சி தான் சொல்கிறாரு, உங்கள் ஸ்டார்டிங்கே இப்படின்னா ஃபினிஷிங் எப்படி இருக்குமோ அப்படிலாம் பேசியிருக்காரு. ஏன்னா ஸ்டாலின் அவர்களுக்கு நல்லா தெரியும், இந்த காலகட்ட யங்ஸ்டர்ஸ் அதிகமாக அரசியலை உற்று நோக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ட்டு. அது விஜய் அவர்களை ஏற்பட்ட மிகப்பெரிய மாற்றம், அதை மாற்று கருத்தே இல்லை. ஸோ அந்த முதலமைச்சர் சார்ந்து வார்த்தைகளை இந்த அளவுக்கு யங்ஸ்டர்ஸை கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும் தான் ஸ்டேட்மெண்ட் இவ்வளோ பெரிய மாறுதல்களை இந்த மாதிரி பார்க்க முடியுது. ரைட்டு, மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். இதுக்கு தேர்தலுக்கு முன்னாடியே தாவேக்காவோட அதிமுக கூட்டணி வச்சுருந்துருக்கலாம், பெருசாக எந்த ஒரு சேதாரமும் இல்லாமல் போயிருக்கோம். ஆனால் அப்போ அந்த முடிவு எடுக்காமல் இப்போ இந்தளவுக்கு கட்சி ரெண்டாக திரும்ப பிளவுபட்டு எதுக்கு இதெல்லாம்? ஆமாம், இந்த பாஜக என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரிலங்க இது வரைக்கும்.
ஏன்னா இந்த அளவுக்கு ஏடிஎம்கே ஃபுல்லாக கிளாஷ்ல ஓடிக்கிட்டு இருக்கு. அவங்களோட கூட்டணி சார்ந்து அதிமுகக்குள்ள ஏதோ அங்கங்க சில விமர்சனம் எழுந்ததான் சொல்லப்பட்டுச்சு. இதை பார்த்தானா அதிமுக அதிருப்தி எம்எல்ஏஸ் நாங்கள் எந்த கூட்டணியும் கிடையாதுன்னு சொல்லி வச்சிட்டாங்க. பாஜக அதுக்கப்புறம் என்ன மூவ் பண்ண போறாங்கன்னு தெரியல. அந்த சீன்ல இல்லை அவங்க. இப்போ அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸை இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் நண்பர் மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம். இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.